ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு தி சேனல். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸாக இருக்கிறதுனால வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ எந்த ஒரு சீனையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு எபிசோட் 26 பார்க்கலாம். போன எபிசோட் எதுவும் முடிச்சிருப்பாங்கன்னா, நானா அவள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காண்டி அவள் வீட்டுக்கு போயிருப்பா. அவள் ஃப்ரெண்டு கனவுல லீமிங்கும் அவளோட ஃபேன்ஸையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வந்திருக்கும். அதை பார்த்து அவள் ஃப்ரெண்டு கோவப்பட்டு அவளோட அட்டாக் பண்ணுற மாதிரி போகும்போது அவள் நேரம் ஒரு கத்தி வரும். அதை பார்த்து பயந்து அவள் கண்ணை மூடி திருப்பி திறக்கும்போது வேற இடத்துல இருப்பாள். அவன் ஃபேன்சி பேர் மோ அவளை தூக்கி வச்சு இந்த கத்தியிலேருந்து காப்பாற்றிருப்பான். அவள் சுற்றி முற்றி பார்க்கும்போது நிறைய பேர் கன்னை வச்சு ஷூட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் பறந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்க்கும்போது அவள் பீச்சில் இருப்பா. அவள் ஃப்ரெண்டும் அவள் ஃபேன்சியான மூவும். அந்த டைமில் சுற்றி இருக்க எல்லாமே அதிர ஆரம்பிக்கும். பார்த்தா நானா கூப்பிட்டுட்டு இருப்பா, எந்திரி சீக்கிரமாக எந்திரி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருப்பா. அவளுக்கு அதுதான் கனவுல வந்திருக்கும். உடனே அவள் எஞ்சி பார்க்குறா. எஞ்சி பார்த்து அவள் கேட்கா நானாவை பார்த்து, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நான் எப்படி வராமல் இருக்க முடியும், நான் தான் உன் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானா சொல்கிறா. அதுவும் இல்லாமல் நீ எதுக்கு எப்போதுமே இப்போ தூங்கிக்கிட்டே இருக்க, உனக்கு ஏதாச்சும் பிரேக்கப் ஆகிடுச்சா, ஏதாச்சும் ஃபீலிங்ஸில் இருக்கியா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன் நானா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, இல்லை அப்படிலாம் இல்லை, ஏன் கனவுல ஒருத்தங்க வராங்க, அவங்க பேர் மூணு ஒருத்தங்க, அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன், அதுவும் இல்லாமல் எனக்கு மென்டல் அப்படிலாம் யாரும் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் ஏன் தெரியுமா எப்போதுமே தூங்கிட்டு இருக்கேன், எதுக்காண்டினா ஏன்னா என் கனவுல நல்ல நல்ல கனவாக வருது எனக்கு, ஏன்னா என் கனவுல ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்காண்டி தான் நான் எப்போதுமே தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டோன்னே நானா கேட்குறா, அப்படி என்ன கனவு வந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, அது நான் ஃபஸ்ட்டு இது கனவுன்னு தான் நினச்சேன், ஆனால் கனவு தொடர்ந்து நடக்குது, உண்மையாக விஷயம் நடக்கிற மாதிரி நடக்குதாங்க, அதுவும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டே ஆகிட்டாங்க, எனக்கு ஒரு மணி நேரமும் அவர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காண்டி தான் நான் எப்போதுமே தூங்கிட்டே இருக்கேன், நான் அந்த கனவு உலகத்துக்கு போகணுன்னுக்காண்டியே நான் நிறைய மெடிசின் நிறைய ட்ரிங்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எல்லாமே அவருக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கிட்டே நானா சொல்கிறேன், உனக்கு என்ன அறிவு இல்லையா, நீ இதெல்லாம் பண்ணால் உடம்புக்கு நல்லதான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, இல்லை அங்கே என் ஃபியான்சியை கரெக்ட் பண்ணாமல் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கா, யாருன்னு எனக்கு தெரியல, நான் இப்போ தூங்காமல் அவர் கூட இல்லாமல் இருந்தேன்னா அவர் எப்படியும் என் ஃபியான்சியை அவள் பக்கம் இருக்கிறோட எனக்கு பயமாக இருக்குது, அதுக்காண்டி தான் நான் எப்போதுமே தூங்கிட்டே அவர் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், நீ சொல்கிற மாதிரி நான் எந்த ஒரு கனவையும் கேள்விப்பட்டது இல்லை, அந்த மாதிரி நீ எந்த ஒரு பொண்ணையும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, உன்னை ஏதாச்சும் ஒரு டீமன் ப்ரொசஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு தான் அவள் சொல்கிறா, இல்லை டீமனா, இல்லை அப்படிலாம் இருக்க முடியாது, ஏன்னா எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ சாமிங்காகவும் இருக்கார், அவர் எப்படி டீமனாக இருப்பார் அப்படின்னு அவள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சைடில் இருக்க ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து அவள் போட்டு அப்படியே தூங்கிட்டுதா. நானா சொல்கிறேன், நீ தூங்காதுன்னு சொல்லிட்டு அவள் இல்லை நான் அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிட்டுதா. இப்போ லீமிங் காட்டுறாங்க. லீமிங் ஜின் கூட கேலரியில தான் இருக்கா. லீமிங் வரதை பார்த்ததுமே ஜின் கேட்குறான், இப்போ எனக்கு ஓகேவா, உடம்பு சரியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு லீமிங், இப்போ எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கா. வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. மழையை பார்த்துட்டு கேட்குறான், உனக்கு என் கூட சேர்ந்து மழை பெய்யுற பக்கம் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவனும், ஆமாம், நம்ம பாஸ்டில் மழை பெய்யும் போதெல்லாம் ஒன்றா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், அது எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டு லீவிங் சொல்கிறா, அப்போ நம்ம பாஸ்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் எவ்வளோ சொன்னாலும் சரி, எல்லாமே பாஸ்ட் தான், அது முடிஞ்சு போன விஷயந்தான், ஆனால் அது பாஸ்ட் இல்லாமல் நான் இன்கம்ப்ளீட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். அதை கேட்டதும் ஜின் சொல்கிறான், என் மன்னிச்சிரு, நான் ஒரு மெமரி அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே லீவிங் சொல்கிறா, இல்லை நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, எதுவுமே உன் தப்பு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், எல்லா விஷயத்தையுமே என்னோட நல்லதுக்காண்டி தான் பண்ணியிருப்பேன், எனக்கு அது நல்லா தெரியும். 2 பேரும் மழையை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ லீமிங் உட்காருதா. அப்போ தினது ஒரு ஃப்ரெண்டு லீமிங் கிட்ட பார்த்துட்டு சொல்கிறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு டீமன் இருந்துச்சு, அந்த டீமன் 1000 இயர்ஸ்க்கும் ரொம்ப பழமையான டீமன், அது பேர் ட்ரீம் ஈட்டர், அது மனுஷங்களோட ட்ரீமுக்குள்ளே புகுந்து அவங்கள சீரழிக்கும் அவங்கள, அந்த டீமனுக்கு தேவைப்படி அந்த மனுஷங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது லிவிங் சொல்கிறா. அப்போ அந்த ட்ரீம் ஈட்டர் என்னோட மெமரியை நினச்சா கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டோன்னே ஜின் சொல்கிறா, அது லெஜெண்டரி ஸ்டோரிஸ் எல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கு லிவிங், அது எப்படி அது ஒரு ட்ரீம் ஈட்டர்னு சொல்கிற, அப்படின்னா கனவுகள் தானே அது, அது எப்படி என்னோட மெமரிஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஜின் சொல்கிறான், ட்ரீமுங்கிறது ஒரு இல்யூஷன் தான், அந்த இல்யூஷன்லாம் ஒன்றா சேர்த்தா தான் ட்ரீம்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரீம்லாம் அது உண்டாக்குறதுக்கு அது ஃபஸ்ட் உன்னோட மெமரிஸ் எல்லாமே பார்க்கும், அந்த 1000 இயர்ஸில் நான் ட்ரீம் மீட்டரை இது மாதிரி பார்த்ததே கிடையாது, நீ சொல்கிறபடி பார்த்தனா கண்டிப்பாக ட்ரீம் மீட்டர்னு ஒருத்தர் இருந்திருக்கணும்,
ஒருவேளை அவன் வந்து ஏன் ஷாவுபாய் கூட இருக்கக்கூடாது? ஏன்னா நீ ஆல்ரெடி என் மெமரீஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிட்ட. அப்படி எப்படி ஷாவுபாய் வந்து என் கனவுல வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன். நீ வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அத கேட்டதுமே ஜின்னும் சொல்றான். நீ சொல்றபடி பார்த்தா கண்டிப்பா வந்து ட்ரீம் எட்டர்ன்னு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த டிமன் இருந்திருக்குமா இருக்கும். அப்படின்னு சொல்றான். இங்க வந்து நானாவோட ஃப்ரெண்டு வீடியோ காட்டுறாங்க. அவ ஃப்ரெண்ட வந்து ஏதோ பைத்தியம்னு நினைச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அவங்க வேலை பார்க்குறவங்களும் சொல்றாங்க, தயவுசெய்து வந்து அவங்கள விட்டுருங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்ல. அவங்களுக்கு உடம்பு தான் சரியில்ல. அவங்க ஒண்ணும் பைத்தியம்லாம் கிடையாது. எதுக்காண்டி வந்து நீங்க இப்படி ட்ரீட் பண்றீங்க அவங்கள? அதுக்கான ஸ்டெப் மதர் எதுவுமே கண்டுக்காம வந்து அவ நானாவோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சொல்றா, இது எல்லாமே நான் உனக்கு நல்லதுக்காண்டி தான் பண்றேன். நீ வந்து அங்க போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போ. வந்து ரிகவர் ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த மேன்ஷனுக்கே வந்துடலாம். சரி இவள வந்து காருக்குள்ள ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்டெப் மதர் சொல்றா. இந்த கார் வந்து மூவ் ஆகி காட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கு. அவ வந்து அவ ஃப்ரெண்டு வந்து ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். அவங்க 2 பேரும் பயந்து இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வேற இருக்க துணியை வந்து எடுத்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஏதோ வாமிட் பண்ற மாதிரி பண்றா. அதை பார்த்த உடனே வந்து கார் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு லேடி சொல்றா. கூட இருக்கவ சொல்றா, நீ எதுக்கு இப்போ கார் நிப்பாட்டின? நம்ம வந்து கண்டிப்பா இப்போ அந்த இடத்துக்கு போய் ஆகணும். இங்கெல்லாம் கார்லாம் நிப்பாட்டக்கூடாது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல வந்து அவ கட்ட அவுத்துட்டு அங்க இருந்து வெளியே ஓடிடுறா. இங்க ஜென்னி லிவிங் காட்டுறாங்க. 2 பேர் வந்து நங்ஜிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்து போறாங்க. எதுக்கான்னா ட்ரீமன் ஈட்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. லீமின் கேட்குறா, உனக்கு எப்படி வந்து தெரியும் அந்த நங்ஜிங்கிற சிட்டியில் வந்து அந்த டீமன் ஈட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு வந்து ஜின் சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான். நம்ம லக்கு இருந்தால் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம் அந்த அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். எளிமையும் சொல்கிறான், சரி நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னா நீ வந்து எனக்கு பாசம் நடந்துச்சுன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஜின்னும் சரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நானும் ஒரு ஃப்ரெண்டை கட்டுறாங்க. அவ இருக்க இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையிலையும் அவள் வந்து ஓடி போய் ஏதோ டெம்பிள் மாதிரி இருக்கு அங்கே போய் நின்றுட்டு கத்திட்டு இருக்கா. என்னை வந்து நீ லவ் பண்ணதானே? எதுக்காண்டி என் கனவு தினமும் கனவு தான் வந்த? நீ வந்து உண்மையாகவே இருக்க எனக்கு தெரியும். என்னை வந்து இங்கேருந்து கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. பின்னாடி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய சிலை கையில் வந்து கத்தியை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சிலைக்கு முன்னாடி ஒரு ஒயின் பாட்டில் இருக்கு. அந்த ஒயின் பாட்டில் இருக்க ஒயின் எல்லாருமே அவள் குடிச்சிட்டு அப்படியே வந்து கனவு உலகத்துக்கு போயிருந்தா. இந்த மாதிரி அவருக்கு வந்து ஏதோ காட்டில் இருக்கிற மாதிரி காடு சுற்றி வந்து ஏதோ ஏதோ துரத்துற மாதிரி அப்படி வந்து சவுண்டு கேட்கு. அவளும் சுற்றி முற்றி பார்க்கா. பட் யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தோம்னா அங்கேருந்து ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு ஊர் வந்து அவங்க கண்ணு முன்னாடி நிற்குது. அந்த பேய் வந்து நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து துரத்துது. அவள் வந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டா. கரெக்டாக அவளை சாப்பிட மாதிரி வரவுமே அவன் மூங்கிற ஃபேன்சி வந்து அவளை வந்து காப்பாற்றிடுதான். இருக்கிற பயத்துலேருந்து மயங்கி அங்கேயே விழுந்துருதா. அந்த மூவி வந்து பிடிக்கவுமே அந்த இடம் ஃபுல்லுமே மாறிடுது. அவளை பார்த்தோன்னே கேட்குறா, நீ எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்த? நான் இப்போ வீட்டில் கூட இல்லை. நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதை கேட்டதுமே அவன் சொல்கிறான், நீ வந்து பயப்படாத. நான் வந்து உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து நீ வந்து நான் வேற ஒருத்தியை வந்து கட் பண்ண பார்க்குறியா? அதை நீ வந்து ஒரு பொண்ணு கூட வந்து நீ இருந்த நான் வந்து அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு வந்து அவன், இல்லை நீ வந்து என்னை நம்பு. நான் வந்து எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நான் வந்து நீ ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் வேணா எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு அட்ரஸ் கொடுக்கேன். அந்த இடத்துக்கு வந்து நீ மீட் பண்ணு. நான் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். நான் வந்து சவுத் ஈஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் டேர்ன் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து 100 மீட்டர் நடந்து போ. அதுக்கப்புறம் ரைட் டேர்ன் பண்ணு. யூனிட் நம்பர் 8ல் வந்து நான் கடைசியாக இருப்பேன். நீ வந்து அங்கே வந்து நீ மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைஞ்சிருந்தான். அவன் மறையுமே இப்போ வந்து இங்கே கண் திறக்கிறா. அவள் கண் திறந்து மொதல் விஷயம் என்ன நான் வருதுன்னா அவன் கொடுத்த அட்ரஸ் அதுதான் வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. நானாவை காட்டுறாங்க. நானா வந்து அவள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காண்டி அவள் வீட்டுக்கு வந்து வந்திருக்கா. அப்போ நானா டோர் தட்டி திறந்து பார்க்கும்போது அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்க தான் வந்து கதவை திறக்காங்க. அப்போ வந்து அவள் கேட்குறா, ஜியா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா நானா அவங்கள்ட்ட. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, இவளுக்கு வந்து இல்லை, அவங்களுக்கு வந்து எங்கே போனாங்கன்னே தெரியல. இல்லை அது வந்து சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லாஸ்ட் நைட் வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வராங்க. அப்போ இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஸ்டெப் மதர் இருந்ததா. ஸ்டெப் மதர் வந்து நானாவை பார்த்தோன்னே கேட்குறா, நீங்கள் வந்து டெய்லியும் அவளை பார்க்க வரீங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, ஏதோ பயாலஜிக்கல் சிஸ்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அதை கேட்டோன்னே நானா சொல்கிறா, உங்களமா ஸ்டெப் மாதிரி கிடைக்கிறதுக்கு வந்து அவள் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். நான் வந்து இங்கே உங்கள்கிட்ட பேசுறதுக்காண்டி வரல. நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்குறா. அப்போ ஸ்டெப் மாதிரி சொல்கிறான், இல்லை இங்கே வந்து ஜியாவோ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவள் இங்கே இல்லையா? அவள் இங்கே போகிறா? அவள் வந்து எப்பவுமே தூங்கிட்டு தானே இருக்கா. அவள் எப்படி வீட்டு விட்டு வெளியே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவள் ஸ்டெப் மாதிரி பக்கத்தில் நின்றுருக்க வேலையாள்கிட்ட வந்து கூப்பிட்டு, இந்த மாதிரி லாஸ்ட் நைட்லேருந்து ஜியாவோ எங்கள் வீட்டில் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவங்க வேலை பார்க்குறவங்களும், ஆமாம் அவங்க வந்து வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸ்டெப் மாத்திரம் சரி அவங்க வீட்டுலலாம் இங்கேருந்து கிளம்ப சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தா அவங்களும் வந்து கதவை சாத்திருந்தாங்க. நானா வந்து அந்த மேன்ஷனை வந்து பார்த்துட்டே வெளியே வரா. அப்போ தான் அங்கே லீமிங்கும் ஜின்னும் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த வழியா. அவங்க 2 பேரையும் கத்துறவன் நானா கேட்குறா, நீங்கள் வந்து இங்கே நஞ்சில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ஜின்னு, ஓ உனக்கு வந்து லூ மேன்ஷன் ஆல்ரெடி தெரியுமா உங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து நானா, ஆமாம் இங்கே வந்து ஜியாவோன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இருந்தா. அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்ல. நான் வந்து லாஸ்ட் மார்னிங் தான் போய் அவளை போய் பார்த்து வந்தேன். ஆனால் வந்து இன்னைக்கு போய் கேட்குறேன். பட் ஆனால் அவள் லாஸ்ட் நைட்டு அவள் எங்கேயோ காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவள் எப்போதுமே நாள் ஃபுல்லுமே தூங்கிட்டு தான் இருக்கா அவள். அவள் வேறு முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஏதோ கனவுல வந்து ஒருத்தனை பார்த்தேன், அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருக்காவ. அதை கேட்டது ஜின் வந்து லீவிங்கை பார்த்து, அப்போ நம்ம கரெக்டான பிளேஸ் தான் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்கோடனே நானா, என்னது அப்போ உங்களுக்கு இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லீமிங்கும், ஆமாம் நாங்கள் வந்து இங்கே மிஸ்டர் மூவை தான் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஜின் சொல்கிறான், இதெல்லாம் கேட்கும்போது வந்து ஜியாவோட ட்ரீம்ஸ் வந்து ஈட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரீம் ஈட்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டோடனே நானா, என்னது அது வந்து ஒரு ட்ரீம் வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது பக்கத்தில் எங்கே தான் இருக்கும், அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து லிவிங்கும் சரி அங்கே வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூங்கிறது வந்து ஒரு டீமன். அந்த டீமன் வந்து கனவுகளை சாப்பிடும். அதை தெரிஞ்ச நானாவோட ஃப்ரெண்டு போயிட்டுருக்கா. அந்த 3 டீமன் சொன்ன வீட்டுக்குமே அவள் வந்துடுதா. அங்கே வந்து கதவை வந்து லாக் பண்ணியிருக்கு. அந்த லாக் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறா அவள். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போகிறா. அவள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் மிஸ்டர் மூ நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் யாருமே இல்லை. அவள் வந்து அங்கே இருக்க பெட்டில் வந்து படுத்து சரி தூங்கி நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. லேனும் கே டீமன் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அதாவது ஜியோ வந்து என்ன பண்ணுறான்னா கண் முடிச்சு பார்க்கும்போது அவள் கனவுல தான் இருக்கா. அவள் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒயின் ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவளை பார்த்தோன்னே அவளும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவள் பக்கத்தில் இருந்ததுக்கப்புறம் சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த மூ. உட்காந்ததுக்கப்புறம் அவள் சொல்கிறா, என்னால் நம்பவே முடியல, உனக்கும் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு வீடு இருக்குது, அது வந்து அந்த வீடு உன்னோட தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், ஆமாம் அது என் வீடு தான், நீ வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதுக்கு மேலே யாருமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க, உனக்கு வந்து வேணும்னா நீ அந்த வீட்டிலே தங்கிக்கோ, என்னோட பெட்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் மணி இருக்கும், அதுவும் இல்லாமல் நீ வந்து என் மேலே ரொம்ப லவ் பண்ணுற, அந்த லவ்வெல்லாம் நான் வந்து எப்படி நான் திருப்பி கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, நம்ம 2 பேருமே வந்து லவ் பண்ணுறோம் தான், நம்ம 2 பேருமே சந்தோஷமாக தான் இருப்போம், இதுக்கு மேலே நீ எனக்கு என்ன ரீபே பண்ண போகிறீங்க, அந்த மணியை வச்சு நீ வந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷம் வந்து சமாளிக்க முடியும், அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அதை கேட்டதுமே என்னோட ஃப்ரெண்டு கேட்குறா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு 1 2 வருஷம், நீ வந்து என் கூட எப்போதுமே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கிட்ட இந்த மூ சொல்கிறான், நீ வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால் நீ இந்த கனவு உலகத்தையே மாற்றிக்க கூடாது, ஆனால் அது எல்லாமே என் தப்பு தான், நான் வந்து இன்னிலேருந்து உன் கனவுல வரமாட்டேன், நீ வந்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜியாவை வந்து கண் திறந்து பார்க்குறா. பார்த்து வந்து அழுறா. நீ எப்படி உன்னால் இது பண்ண முடியுது, நீ தான் இங்கே வர சொன்ன, வந்துட்டு இங்கேருந்து 2 வருஷம் கழிச்சு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிற, இதுக்காக தான் என்னை வர சொன்னியா, நீ எப்படி வந்து நீ லவ் பண்ணுறது டக்குன்னு ஸ்டாப் பண்ணலாம். இங்கே வீட்டுக்கு வெளியே காட்டுறாங்க. நானா லிமிங் ஜின் 3 பேர் வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் வந்து அவளுக்கு கேட்டு என்னன்னு சொல்லிட்டு கதவை திறக்கக்காண்டி வாரா. நீ வந்து எதுக்காண்டி இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நானா கேட்குறா. அதுக்கு வந்து அவள் ஃப்ரெண்டு, இல்லை என்னை வந்து மிஸ்டர் மூ வந்து வேணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆள்றா. அதுக்கு வந்து நானாவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் ஃப்ரெண்டு வந்து திரும்பி லீமிங்கை பார்க்கா. லீமிங் பார்த்தோன்னா நீ தானே வந்து என்னோட மூவோட கனவுல வந்த, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ தான் என்னோட மூவ் வந்து என்கிட்ட வந்து பிரிச்சுட்ட, நீ எதுக்காண்டி இப்போ இங்கே வந்திருக்க, சண்டை போகிற மாதிரி போகுமே நானா வந்து அவள் கையை பிடிச்சிருக்கா. அப்போ வந்து லீமிங் சொல்றா, இல்லை எனக்கு வந்து மிஸ்டர் மூணு யாருமே தெரியாது, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நானா வந்து அவளை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறா. இப்போ வெளியே இருக்க ஜின் வந்து லீமிங்கை பற்றி சொல்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த மிஸ்டர் மூவ்னு சொல்கிற ஒருத்தனுக்கு வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக, அவனை இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கான். இங்கே லேனும் ரேங்க் அடிமை வந்து அவங்க வர வேண்டிய ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த ஸ்டேஷன் நானா வந்து அவள் ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிச்சு இதை குடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவள் ஃப்ரெண்ட் வந்து லீமிங்கை பற்றி கேட்குறா. உங்களுக்கு வந்து நீங்கள் மிஸ்டர் மூவ் முன்னாடி மீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து லீமிங்கும், இல்லை எனக்கு அப்படி யாருமே தெரியாது,
நீங்க வந்து கனவுல பார்த்தது வந்து என்னோட இல்யூஷன் தான். அது வந்து நான் கிடையாது. நம்மலாம் சேர்ந்து வேணா மிஸ்டர் மூவ வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் சொல்றா. அதுக்கடுத்து அவள் ஃப்ரெண்டு சொல்றா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எங்கே போய் தேட அவரை, அவர் கனவுலே பிரேக்கப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்னை வந்து தேடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. நானா சொல்றா, அது வந்து வெறும் கனவு தான், நீ எதுக்கு வந்து உன்னோட ரியல் லைஃப் சந்தோஷமா வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது கேட்டதுமே அவள் ஃப்ரெண்டு, அது ட்ரீமாக இருந்தாலுமே நாங்கள் தான் சந்தோஷமாக அது மூலமாக கம்ஃபர்டபுளாகவும் இருந்தேன். ஆனால் உனக்கு இதெல்லாம் புரியாது நானா. உனக்கு என்ன வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்க, உனக்கு உங்கள் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஆனால் எனக்கு பாரு, எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா இப்போ தான் வீட்டுக்கே வருவார். ஸ்டெப் மதருக்கு எனக்கு பிடிக்காது. என்னைய வந்து வீட்டை விட்டு திறந்துட்டாங்க, நான் எப்போதுமே தூங்கிட்டே இருக்கேன்ட்டு. ஆனால் நீ வந்து டிஃப்ரெண்ட்டு. உங்கள் அப்பா அம்மா வந்து நீ ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க. உங்கள் அண்ணன் ஷுன்னுமே உன்னை ரொம்ப அக்கறையாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இதில் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ தான் என் லைஃப்பில் எனக்கு சந்தோஷம்னால என்னன்னு தெரிஞ்சிச்சு. அது கனவோ ரியலோ எனக்கு தெரில. ஜின் சொல்கிற அதெல்லாம் கேட்டுட்டு, நீ நினைக்கிற மாதிரி மிஸ்டர் மூ வந்து ரியல் லைஃப்பில் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கனவுல பார்த்ததுக்கும் நேரில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஈவிங் கேட்குறா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை கேட்டவுடனே ஜின் சொல்கிறான், ட்ரீம் வீட்டில் வந்து 1000 இயர்ஸ் வந்து பழமையான ஒரு டிவைன் பீஸ்ட். அதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு தடவையுமே ஒரு ஒரு கனவு மூலியமாக அதோட அப்பேரன்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அதோட ஒரிஜினல் ஃபார்மை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். ஜின் வந்து நானாவோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறான், நீங்கள் வந்து உண்மையாகவே அவரை கண்டிப்பாக மீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டோடனே அவன் ஃப்ரெண்டு, நான் எப்படி என்னோட டீமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜின் சொல்கிறான், கனவுகள்ங்கிறது எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸில் வந்து ரியல் லைஃப் நடந்த விஷயமா தான் இருக்கும். அதை நீங்கள் நினச்சா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கேட்டோடனே அவள், சரி நான் அப்போ நீ தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுதா. இப்போ நானா வந்து 2 பேரும் பற்றி நம்ம 2 பேரும் இங்கே தான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்கே வந்து அவள் ஃப்ரெண்டு தூங்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறா, நான் அவளால் தூங்கவே முடியல. அது தூங்கணும் ஒரே காண்டி வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தா அவள் வந்து கனவுல திருப்பி கணத்தை வந்து பார்த்தா அவள் இருக்கிற இடத்துல அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவளுக்கு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகுது. அவள் தெரிஞ்சுட்டு இது கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும், நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து மிஸ்டர் மூன்னு கூப்பிடுறா. அவள் அங்கே இருக்கிற ட்ரிங்கை வந்து திருப்பி குடிச்சிட்டு சொல்கிறா, நான் உங்களுக்காண்டி தான் நான் இவ்வளோ தூரமும் வந்தேன், நீங்கள் என்ன இப்போ என்கிட்ட பேசவே மாட்டேங்க, எப்படி நீங்கள் பிரேக்கப் பண்ணல, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்களை பார்த்தே ஆகணும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னை யாருக்குமே பிடிக்காது, என்னை யாரும் கேர் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. ஆனால் நான் உங்களை ட்ரீமில் மீட் பண்ணுற வரைக்கும் தான் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஆனால் நீங்கள் தான் எல்லாத்தையுமே மாற்றினீங்க. அது எனக்கு கனவாக இருந்தாலுமே பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நான் இவ்வளோ பேசி நீங்கள் வெளியே வர மாட்டீங்களா? சரி, நான் வந்து இங்கேயே முன்னாடியே நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பீங்கா வந்து வெட்டுற மாதிரி போகிறா. அப்போது அவள் கையை பிடிச்சிட்டு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ வந்து உன்னை காயப்படுத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான். இப்போ ரியல் லைஃப் வந்துட்டா. கணத்துலேருந்து பார்க்கும்போது மிஸ்டர் மூன் கூப்பிடுறா. பக்கத்தில் வந்து பெட்ஷீட்டில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. அவளும் என்னன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பன்னிக்குட்டி எரிஞ்சு போகுது. அந்த பன்னிக்குட்டியும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. ஆனால் அதெல்லாம் போக முடியல, சுற்றி பேரியே இருக்குது. அந்த சவுண்ட்லாம் கேட்டு ஜின்னு, லீமிங், நானா 3 பேரும் மேலே வந்து பார்க்குறாங்க. அப்போ முன்னாடி இந்த பன்னிக்குட்டி வந்து மலர்ந்து கிடக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பீஸ்ட்டை பார்த்ததே இல்லை. இது கண்டிப்பாக லெஜெண்டரி பீஸ்ட்டாக தான் இருக்கும். கிறிஸ்டியாவோ, நீங்கள் மட்டும் இதை நம்பாடினா நீங்கள் வந்து இதை சமைச்சு சாப்பிடுங்க, இல்லாட்டினா கொன்று போட்டுருங்க, உங்கள் இஷ்டம். அதை எழுதலைன்னு சொல்கிறா. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இது வந்து கண்டிப்பாக மிஸ்டர் மூவில் நீங்கள் சொல்கிறீங்களா, சரி அப்போ கிச்சன்லேருந்து கத்தி எட்டுவா வந்து அதோட 4 காலையுமே வெட்டிடுவோம், அப்போ தான் அதால் எங்கேயுமே ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறா. நானும் அங்கேருந்து ஒரு சிசரை வந்து எடுத்து அவள் ஃப்ரெண்டு கையில் கொடுக்கா. அவனும் அப்படியே குத்தலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறா. அப்போ வந்து அந்த பன்னிக்குட்டி வந்து உருவம் மாறிடுது. அவன் வந்து ஒரு மனுஷனாக மாறிடுதான். அவன் மனுஷன் மாதிரி, இல்லை கொண்டாதீங்க அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு, இது நீ மிஸ்டர் மூவா, கண்டிப்பாக அது நீயா இருக்க முடியாது. அதை கட்டோன்னே அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்துட்டு பொய் சொல்லணும்னு நினைக்கல. அதுக்கு ஜியாவை சொல்கிறா, இல்லை நீ வந்து திருப்பி என்கிட்ட பொய் சொல்லாத, சரி நான் உண்மையே சொல்லியிருந்தேன், நான் தான் அவங்க மென்ஷன் பண்ண டிவைன் பீஸ்டான டீமீட்டர். ஆனால் வந்து அந்த டீமீட்டரை இப்போ உட்கார வச்சுட்டு அவள் சுற்றி முற்றி பார்க்குறா, என்ன ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. அவள் வந்து அந்த டீமீட்டரை பற்றி கேட்குறா, நீ ரொம்ப வியர்டாக இருக்க, நீ எதுக்கு வந்து என் ஃப்ரெண்டை வசியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. டீமனான மிஸ்டர் மூ வந்து ஜியாவை பற்றி கேட்குறான், நீ வந்து உனக்கு எப்படி தெரியும் நான் டீமன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான்,
நீ வந்து எதுக்காண்டி நீங்க வர சொன்ன? அதுவும் இல்லாம வர சொன்னது கூட பரவால்ல. ஆனா நீ வந்து வந்ததுக்கப்புறம் நீ என்னைய மறந்துரு அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம்? நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே நீ எதுக்காண்டி இந்த மாரிலாம் பண்ண? என்ன என் அழகுல விழுந்தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ட்ட மயங்கிட்ட அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அதெல்லாம் கேட்டு நானா என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், இல்லை அது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவனும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எழுந்திக்கா. உன் கனவுலாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, எனக்கு அதான் வந்து நான் அவன் கூட இருந்தேன். அதுவும் இல்லாமல் அவன் கனவு விட்டு நான் போகணும் அந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. நான் வந்து உண்மையாக ஒரு டீமன் கிடையாது, என்னால் கனவுல மட்டும்தான் வாழ முடியும், அதனால தான் நான் வந்து அவன் கனவுல வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதை கேட்டதுமே, ஓ அப்போ இவன் கனவுகள் கண்டு தான் என்கிட்ட வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. நான் வேணா இந்த வீடை உனக்கே கொடுத்துருதேன். இந்த வீடு மட்டும் இல்லை, நான் வந்து கொஞ்சம் காசும் சேமித்து வச்சுருக்கேன். அதை கேட்டோடனே அவள் கோவப்பட்டு கன்னத்தில் அடிச்சிடுறா. அவள் சொல்கிறா, நான் வந்து மிஸ் லூவோட வந்து யங் டாக்டர் நான் தான், எனக்கு ஒன்றும் டீமனோட சேவிங்ஸ்லாம் தேவையில்ல, அவனை கொல்ல போகிறேன், நீ வந்து என்னை எப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடி அடின்னு அடிக்கிறா. அப்போ வந்து நானாக தடுத்துட்டு, இங்கே பாரு நீ வந்து அவனை அடிக்காத, ஸ்டாப் பண்ணு லீமிங் கேட்குறா. நீ எதுக்கு வந்து என்னையும் உன் கனவுல இழுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறா அந்த டிமீட்டரை பற்றி. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், அவன் வந்து ஜியாவை நான் வந்து ஜெலஸாக்கணும்னு நினச்சேன். அப்போ இது எல்லாமே நீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க அப்படி தானே, நான் வந்து நீ விட்டு விலகணும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும் ஆமாம்மான்னு தலையாடுறான். சின்ன தான் டீமனை பற்றி கேட்குறான், உனக்கு எப்படி லீமிங்கை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டதுமே அவன் வந்து பக்கத்தில் போயிட்டு, மிஸ்டர் ஜெயின் இது வந்து நான் உன்கிட்ட சொல்லக்கூடாது தான், ஏன்னா வந்து எங்களோட கிளான்லேயே நாங்கள் கொஞ்சம் பேர் தான் உயிரோடு இருக்கோம். அக்கா சொல்கிறான், நீ மட்டும் இப்போ சொல்லிட்டா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் சொல்கிறான். சரி நான் வந்து உன்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் உட்காந்துட்டு ஏதோ வந்து ஆக்ஷன் பண்ணுறான். ஒன் நைட் ஜென்ரலா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன் நைட் ஜென்ரல்னா ஒரு கண் உள்ள ஜென்ரலா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் ஒரு தடவை வந்து சாப்பாடை வந்து வேட்டையாடுறதுக்காண்டி போயிருந்தேன். இந்த இடத்துல அவன் சாப்பாடு மென்ஷன் பண்ணுறது சாப்பாடு கிடையாது, ஒருத்தனோட கனவு தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ ஒரு தடவை வந்து ஒருத்தவங்க டீன் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜென்ரல் வந்து உனக்கு பிடிச்ச இருக்கிற குகைக்கு போய் போட்டிருப்பான். அதை பார்த்தோன்னே அவள் பயந்துட்டு, இந்த மாதிரி நீ வந்து கொன்றாதீங்க, நான் வந்து டீமன்லாம் கிடையாது, நான் வந்து ஹியூமனோட ட்ரீம்ஸில் தான் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன், அதுவும் இல்லாமல் என் ரத்தமும் டேஸ்ட்டாக இருக்காது, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதை கிட்ட ஜென்ரல், நான் வந்து நீ கொல்லலாம் மாட்டேன், எனக்காண்டி நீ வந்து ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவனும் அப்படி என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த டீமன் ஈட்டர் வந்து ஜின்னோட கேலரி முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஓகே குட்டீஸ், இந்த டீமீட்டரை பார்த்தா அது அவ்வளோ பெரிய ஆபத்தான டீமன் அப்படிலாம் தெரில. இதுக்கப்புறம் ஜியாவும் டீமனேட்டரும் லவ் பண்ணுவாங்களா? இந்த டீமனேட்டர் மூலயமா லீமிங்கோட மெமரிஸ் திருப்பி வந்துச்சா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எபிசோடில் இந்த சி ட்ராமா வந்து முடிஞ்சிடும். ஸோ எந்த ஒரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்க பெல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.